Now I would like to talk to you about a topic எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, and that is about COVID and Corona. கடந்த ஒரு 4 மாதமாக ஐ திங்க் ஃப்ரம் 24th of March நம்ம எல்லாரும் இதில் போராடிட்டு இருக்கோம். அண்ட் ஐ திங்க் இப்போது பார்த்தா நம்ம மார்ச்சில் எந்த நிலமையில் இருக்கோமோ இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் எந்த நிலமையில் இருக்கோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ அப்போலோக்கு ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிற போது நாங்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, எங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய பேஷண்ட்ஸை நாங்கள் சேஃப் வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. தட் இஸ் கொரோனா இல்லாமல் வர பேஷண்ட், ஹார்ட் பிரச்சனைக்கோ நியூரோ பிரச்சனைக்கோ வேறு ஏதாவது பிரச்சனைக்கு வர பேஷண்ட்டை நம்ம சேஃபாக வைக்கிறது, அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. நாங்கள் இந்த கொரோனா ஆரம்பிக்கிற போது, அந்த கொரோனாவோட தாக்குதல் ஆரம்பிக்கிற போது மார்ச்சில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, நிறைய பீப்புள் ஜென்ரல் பப்ளிக் ஒரே பயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வரதே விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூரோ பிரச்சனை இருக்கும், இல்லை கார்டியாக் பிரச்சனை இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அங்கே போனால் அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலே நம்மளுக்கு ஒருவேளை கொரோனா வந்துடுமோ அந்த பயத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கே ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப தயக்கம் பட்டுட்டு டீலே பண்ண ஆரம்பித்தாங்க. அது பார்த்த உடனே தான் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சேஃப். Safe at Apollo. I am safe at Apollo. I am safe at Apollo. Safe at Apollo. I am safe at Apollo. Safe at Apollo. I am 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 safe at Apollo. Safe at Apollo. I am 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 safe at Apollo. அண்ட் அப்போலோ இஸ் அ சேஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் பேச வச்சு அதில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டு அவங்கள பேஷண்ட்ஸை கொஞ்சம் ரீஅஷ்யூர் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக அதை சேஃப் ஆக்கியிருக்கோம். ஸோ கொரோனா பேஷண்ட் பார்க்குறதும் எங்கள் கடமை, பட் நான் கொரோனா பேஷண்ட்ஸையும் சேஃபாக பார்த்துட்டு அவங்கள செக்யூராக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். அந்த பிளானிங்கில் நாங்கள் 2 இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஒன்று, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வி ஹாவ் அனதர் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஃபர்ஸ்ட் மெட். ஸோ அப்போலோ ஃபர்ஸ்ட் மெட் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் அ 40-bedded ஹாஸ்பிட்டல். அதை தான் ஃபஸ்ட்டு கோவிட் ஹாஸ்பிட்டலாக, மதுரையிலேயே ஃபஸ்ட்டு கோவிட் ஹாஸ்பிட்டலாக நாங்கள் லான்ச் பண்ணோம். அண்ட் மதுரையில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனாங்க. ஸோ தனி ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுனால யாருக்கும் தயக்கம் வேண்டாம், அவங்க சங்கோச்சம் இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். பட் பார்த்தா ஒரு 2-3 வீக்ஸ்லேயே நம்மளுக்கு பேஷண்ட் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 40 பெட்ஸ் அங்கே கொடுத்ததே நம்மளுக்கு பத்தாமல் போனதுனால நாங்கள் செகண்ட் ஒரு பிளான் பண்ணோம். இப்போ கோவிட்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் ஐதர் மைல்ட் ஆர் ஏசிம்டோமேட்டிக். இந்த மைல்டு ஒரு ஏசிம்டோமேட்டிக் ஒரு விதத்தில் நம்மளுக்கு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு விதத்தில் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் ரெண்டுமே பேசுகிறேன். ஸோ பேஷண்ட் ஒரு மைல்டு டிசீஸோடு வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கேர் அளவுக்கு தேவையில்லைனாலும் ஆப்சர்வேஷன் தேவை அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் மதுரையில் ஃபஸ்ட்டு கோவிட் கேர் சென்டர் ஆரம்பித்தோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் ராஜ்தானியில் வி செட் அப் மதுரைஸ் ஃபர்ஸ்ட் கோவிட் கேர் சென்டர் வித் த சப்போர்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க சப்போர்ட் பண்ணி தான் அங்கே நாங்கள் ஒரு 30-40 பேஷண்ட்ஸ் போட ஆரம்பித்தோம். தீஸ் ஆர் பேஷண்ட்ஸ் who are young, that is 60 yearsக்கு below 60 years of age, டிசீஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்கள டெய்லி போய் டாக்டர் பார்ப்பாங்க, பல்மனாலஜிஸ்ட் டெய்லி பார்ப்பாங்க, இன்டென்சிவ் கேர் ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள டெய்லி பார்ப்பாங்க, ரவுண்ட் த கிளாக் அவங்களுக்கு நர்சஸ் இருப்பாங்க. ஸோ ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா இம்மீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி பிளானில் அப்போலோஸ் மதுரைஸ் ஃபர்ஸ்ட் கோவிட் கேர் சென்டர் வாஸ் லான்ச் தேர் இன் ராஜ்தானி. ராஜ்தானியில் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேஷண்ட்ஸ் வி ஹவ் அட்மிட்டட் தேர். ஸோ அவங்க ராஜ்தானிலேயே அட்மிட் ஆகி அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்கள நல்லாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். மெயின் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேஷண்ட்ஸ் வி ஹவ் அட்மிட்டட் ஹியர், ஃபர்ஸ்ட் மேட் ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து. இந்த கோவிடில் என்கரேஜிங்காக எங்களுக்கு என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் பேஷண்ட்ஸ் ஓவர் த ஏஜ் ஆஃப் 90 years 95 years ஏஜுக்கு வந்த பேஷண்ட்ஸ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் ட்ரீட் பண்ணி எங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சுது. இப்போ எங்கள் சக்ஸஸ் ரேட்ஸ் ஆஃப்டர் ஹேவிங் ட்ரீட்டட் ஓவர் 1000 பேஷண்ட்ஸ், எங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா வித் கோவிட் 95% ஆஃப் our patients have gone home. So this is a matter of great satisfaction to us.
பிகாஸ் கொரோனாவில் சேலஞ்ச் என்னென்னா ஃபஸ்ட்டு கொரோனா இங்கே வரும்போது ஒருத்தருக்கும் அதோட ட்ரீட்மெண்ட் என்ன, அதோட ப்ரோட்டோகால்ஸ், அந்த பாலிசிஸ் ஒன்றுமே தெரியாதனால டெய்லி அந்த பாலிசி மாறும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி ஒன்று வரும், அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு அந்த பாலிசி மாறி வரும். ஆஸ் மோர் அண்ட் மோர் டேட்டா பிகேம் அவைலபிள், அந்த ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் பாலிசிஸ் வர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ அந்த சேஞ்சோடு நாங்கள் அலைன் பண்ணி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், விச் இஸ் த ஃபேக்ட் தட் 95% ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் ஹவ் கான் ஹோம் வெல். டெலிவரிஸ் பார்த்துருக்கோம். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பாசிட்டிவ் டெலிவரிஸ் கிட்டத்தட்ட 20 to 30 கோவிட் பாசிட்டிவ் டெலிவரிஸ் we have done. And we have treated even babies less than 1 month age. Newborn babies கூட கோவிடோட அஃபெக்ட் ஆன பேபிஸை நாங்கள் ட்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்கோம். ஸோ த ஸ்பெக்ட்ரம் நாங்கள் தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் less than 1 month to 95 years of age, entire spectrum of patients we have treated, including ஒரு 20 to 25% patients பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு ஆக்சிஜன்லாம் தேவைப்பட்டு வென்டிலேட்டர் அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ் we have successfully managed them. So this is the success of COVID. இந்த கோவிட் விஷயமாக நான் 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கோவிட்னு வந்தால் நம்மளுக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டாலோ, இல்லை நம்மளுக்கு யாராவது பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம ஃபேமிலியில் யாராவது பாசிட்டிவாக வந்தாங்களோ, இம்மீடியட்லி இட் இஸ் பெட்டர் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் டெஸ்டட். இது நான் ரொம்ப திரும்ப சொல்கிறோம். பிகாஸ் லேட்டாக வருது கோவிடில், இட் கேன் பி டேஞ்சரஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 days 6 days அந்த கோவிட் பாசிட்டிவ் ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு 5-6 days எல்லா பேஷண்ட்டும் நல்லா இருப்பாங்க. ஒரு லேசாக இருமல் இருக்கலாம், லேசாக காய்ச்சல் இருக்கலாம், அவங்க இல்லை வி ஆர் வெரி ஃபைன், நம்மளுக்கு இந்த கோவிட்னால ஒன்றும் வரப்போகிறது இல்லைன்னு நினைப்போம். Day 6 Day 7 தான் மூச்சு திணறல் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நம்ம வெயிட் பண்ணிட்டோம்னா Day 8 Day 9 ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த டாக்டர்ஸ்க்கு இதை ட்ரீட் பண்ணுறது இப்போ திஸ் பிகம்ஸ் அ பிக் சேலஞ்ச். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் இங்கே ஃபீவர் கிளினிக்னு இருக்குது, ஃபீவர் கிளினிக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாக்டர்ஸ் இவாலுவேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா. பிகாஸ் கோவிட் இது 2வது விஷயம். உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, இல்லை சுகர் பிரச்சனை இருக்குது, இல்லை பிபி இருக்குது, வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அப்படி இருந்தால் இந்த கோவிடோட சிவியரிட்டி கூடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இவாலுவேட் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த பேஷண்ட்ஸை 4ஆக பிரிச்சுடுவாங்க. எப்படி 4ஆக பிரிப்போன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வீட்லேயே இருந்து நீங்கள் கோவிட் மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் ஹோம் குவாரண்டைன். அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட பெர்மிஷன் எடுத்து இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வீட்லேயே நீங்கள் 10 days 14 days நீங்கள் வீட்லேயே இருந்துக்கலாம், ஐசோலேட் பண்ணிவிட்டு அதுக்கு எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி அந்த அளவுக்கு மைல்டு இல்லை, கொஞ்சம் சூப்பர்விஷன் தேவை, மெடிக்கலி சூப்பர்வைஸ்ட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸை இந்த கோவிட் கேர் சென்டர், இப்போ இந்த ஹோட்டல் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோவிட் கேர் சென்டரில் அவங்கள 10 days இல்லை 14 days அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன், தட் இஸ் டெய்லி டாக்டர் வந்து பார்க்குற மாதிரி டாக்டரோட பார்வையில் இருக்கலாம். அதுதான் 2வது கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ். 3rd கேட்டகரி ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் எப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவை, இது கொஞ்சம் மாட்ரேட் டிசீஸாக இருக்குது, ஆனால் வார்ட் சைடு அட்மிட் பண்ணலாம், ரூமில் அட்மிட் பண்ணலாம், ரூமில் உங்களை வச்சு ரூம்லேயோ ஜென்ரல் வார்ட்லேயோ உங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இதுதான் 3rd கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ். 4th கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் அது 5% இருக்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ஐசியூ கேர் தேவை. ஸோ இந்த கேட்டகரைசேஷன் அது ஃபஸ்ட்டு கோவிடுன்னு நம்மளுக்கு சந்தேகப்பட்ட உடனேயோ இல்லை நம்மளுக்கு கோவிட் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயோ நம்ம இந்த மாதிரி போய் ஒரு இவாலுவேஷன் ஃபீவர் கிளினிக்கில் பண்ணி இந்த பேஷண்ட்ஸை 4ஆக பிரிச்சுட்டோம்னா அவுட்கம் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு கூட. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோவிட் வந்ததுனால நம்ம தயக்கம் பட வேண்டியது இல்லை. இட் இஸ் அ வைரல் டிசீஸ். மித்த வைரஸ் எவ்வளவோ வைரஸ் டிசீஸ் பார்த்துருக்கோம், அதே மாதிரி கோவிட் இஸ் ஆல்சோ another வைரல் டிசீஸ், பட் இட் ஹேஸ் டு பி மேனேஜ்ட் இன் திஸ் வே. ஸோ மை ரிக்வெஸ்ட் to the people of Madurai is, if you are suspecting COVID, if you know someone in your family or friend circle or in your workplace somebody has COVID, please go to the nearest fever clinic and get yourself evaluated. நம்ம வீட்லயே 5 நாள் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த opportunity for good result may go away. So this is point number 1. The second point that I want to talk about is there has been lot of discussion about the cost of treatment. இப்போ இந்த 3-4 கட்டணும் சொன்னோம்ல, ஹோம் குவாரண்டைனாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலி சூப்பர்வைஸ்ட் ஐசோலேஷனாக இருக்கட்டும், இல்லை வார்டில் அட்மிஷனாக இருந்தால் த காஸ்ட் இஸ் நாட் மச் அட் ஆல். பிகாஸ் இதில் பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. இட் இஸ் மெயின்லி ஆக்சிஜன் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சொல்கிற ரேட்டு அரவுண்ட் தட் ரேட்டில் we can complete the treatment.
the extra money or more cost may be there only if the patient ends up in the ICU, which is ஒரு 5% குள்ள பேஷண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ICU கேர் தேவைப்படலாம், இல்லை அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் காஸ்ட் கொஞ்சம் கூடுமே தவிர மித்த எல்லா கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கும் the cost is extremely affordable and people should not hesitate to go to the hospital for fear of cost. And in Apollo நாங்கள் இந்த COVID care or COVID treatment, comprehensive COVID care கொடுக்கணும்னு யோசிக்கிறப்போவே our attempt was to make this as affordable as possible. So we have done our best to make sure that this in the crisis, in the pandemic, இந்த சிச்சுவேஷனில் கம்யூனிட்டிக்கு தேவையாக இருக்கிறப்போ we should make it available to the people at the most affordable cost-னு ஒரு முயற்சி எடுத்துட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். And we have managed to treat most of our patients at a very affordable way. This is something for which we are very, very proud. At this time now only I have to thank the entire team of Apollo Madurai. ஒரு ஸ்டாஃப் கூட இல்லை நாங்கள் கோவிட் பேஷண்ட் பார்க்க மாட்டோம், இல்லை கோவிட் பேஷண்ட் பார்க்கறதுக்கு தயக்கப்படவே இல்லை. அது செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், நர்சிங், டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரெடிட்டபிள். இந்த அளவுக்கு ஒரு யூனிட்டி இருந்து இந்த அளவுக்கு ஒரு வில்லிங்னஸ் டு ஒர்க், அந்த ரிஸ்க் இருக்குது. இப்போ ஜென்ரல் பப்ளிக்கே பயம் இருக்கிறப்போ டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக பயம் இருக்கும், நம்மளுக்கு கோவிட் வந்தால் என்ன பண்ணலாம். நிறையா டாக்டர்ஸோட ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சு இவங்க தனியாக இங்கேயே இருக்காங்க, ஃபேமிலியை பார்க்காம இப்போ 3 மாதம் 4 மாதம் ஆகுது. சின்ன குழந்தையிலேருந்து அவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்புங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்து இப்போ 3-4 months அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் வி ஆர் ரியலி வெரி ப்ரவுட். பிகாஸ் இந்த அளவு ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம் 1 மாதத்தில் முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும், இப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது. இப்போவும் டோட்டலாக முடிகிற ஸ்டேஜில் இல்லைன்னு தான் தோணுது. இவ்வளோ மாதமாக சஸ்டெயின்டாக இந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணதுனால வி ஆம் ரியலி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் that இது நம்ம கடமை நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி தேங்க்ஃபுல். இந்த அளவுக்கு நாங்கள் ரிசல்ட் கொடுத்தோம்னா இட் இஸ் பிகாஸ் தி என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க் டுகெதர்னு இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை. இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கோவிட் பேஷண்ட்டை உள்ளே போட்டுட்டோம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் பண்ணிட்டோம், இல்லை நீங்கள் கோவிட் கேர் சென்டர்லேயே அட்மிட் பண்ணாலும் அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கிறது, பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த டாக்டர் சொல்கிறதோ நர்ஸு சொல்கிறதோ அதை வச்சுட்டு தான் அவங்க பேஷண்ட்டோட கண்டிஷனே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கேப் பிரிட்ஜ் பண்ணுறது எங்களுக்கு ஹியூஜ் சேலஞ்சாக இருந்தது. பிகாஸ் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டே போவோம், அதை எங்கள் ப்ரோட்டோகால் படி. இதை எப்படி நம்ம ஃபேமிலி கம்யூனிகேட் பண்ணுவோம், அவங்கள எப்படி ரீஅஷ்யூர் பண்ணுவோம், அவங்கள எப்படி வரி பண்ணாமல் ஒரு ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணது இட் வாஸ் a huge challenge. and அதில் நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது, அந்த பேஷண்ட் நிலமே ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். பிகாஸ் அந்த 10 days அவங்க உள்ளே இருக்கிறச்சே அவங்க டாக்டர் நர்ஸ் தவிர வேறு ஒத்திரியும் அவங்க பார்க்கறது இல்லை. அதுவும் அந்த பார்க்குற டாக்டரோ பார்க்குற நர்ஸோ அவங்க ஃபுல் பிபியில் வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலெலாம், அவங்க பிபி போட்டால் எந்த டாக்டர் உள்ளே வந்திருக்காங்களே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ த மென்டல் எஃபெக்ட், அந்த ஒரு ஐசோலேஷன், ஒரு ரூமில் நம்ம அடைச்சி வச்ச மாதிரி நம்ம அது கோ த்ரூ பண்ணுறது, தே நீட் அ லாட் ஆஃப் சஸ்டெனன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி, பட் மேனேஜிங் திஸ் மென்டல் சைட் எஃபெக்ட் ஆஃப் ஐசோலேஷன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். பேஷண்ட்டை டாக்டர்ஸ் பேசுவாங்க, நர்சஸ் பேசுவாங்க, நாங்களே பேசுவோம். ஸோ தட் வி ஹவ் டு கீப் த பேஷண்ட் மோட்டிவேட்டட். திஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அந்த 10 days 14 days ஒரே ரூமில் இருக்கிறது இஸ் அ ஹியூஜ்லி சேலஞ்சிங் திங். அண்ட் the patients also have cooperated with us largely in overcoming this, and we must be sensitive that avanga in the 10-14 days in the isolation irukkiradhu adu romba patient ke kashtamana vishayam. Mental aspect of covid both for the doctors, staff as well as for the patient, idu andha alavukku namba adha patti pesavum illa, but ipoda nambalukku impact theriyirudhu. And we need to take some steps for counseling and making them feel positive psychologically.